பவானியில் 1300 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டியம்மன் கோவிலுக்கு குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இறுதியாக கடந்த 2007ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு எடுக்கப்பட்டு கடந்த ஒரு வருடமாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை தீர்த்துக்கொட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கின. கடந்த 3 தினங்களாக 5 கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இன்று காலை 6ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. யாக பூஜைகள் முடிவுற்று கும்ப கலசங்கள் அனைத்தும் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கோபுர கலசங்கள் புனித நீர் ஊற்றும் போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷங்களுடன் கோபுர தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செல்லியாண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதன் காரணமாக பவானி நகரில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. மேலும் 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.